அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 12 சீனா செல்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார. உயரிய ராஜதந்திர வரவேற்பிற்கு பெய்ஜிங்கில் ஏற்பாடு. 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி மாதம் 12 சீனாவிற்கு செல்கின்றார். இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ரெல்வின் சில்வாவும் பெரும்பாலும் ஜனாதிபதியுடனான சீன விஜயத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், பிரதமர் லீ கியாங், வெளிவிவகார அமைச்சர் வோங் ஜி மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டோன்யூன் உட்பட சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரையும் பெய்ஜிங்கில் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் பங்கேற்க உள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவுக்கு பெய்ஜிங்கில் அமோக வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சன் ஹயன் விஜயத்திற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளார். இலங்கையில் செப்டம்பர் மாதம் 21 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நவம்பர் மாதம் 14 பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று நிலையானதொரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் தனது முதல் விஜயமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தார். சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருந்த ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தை தொடர்ந்து தற்போது சீன விஜயத்திற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 12 சீனா செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழு 17 வரை பெய்ஜிங்கில் தங்கியிருந்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும். இந்த விஜயத்தின் போது சீனா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், துறைமுக நகர் முதலீடுகள், ஹம்பாந்தோட்டையில் உத்தேசிக்கப்படுகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சீன கப்பல் விஜயங்கள் உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்த பரந்தளவில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறிப்பாக கம்பாந்தோட்டை துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான இணக்கப்பாட்டை கடந்த அரசாங்கத்துடன் எட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ஹம்பாந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பாரிய முதலீட்டில் நிர்மாணிக்க சீனா ஆர்வத்துடன் நடவடிக்கை எடுத்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தை ஹம்பாந்தோட்டையில் உருவாக்குவதே சீனாவின் திட்டமாக உள்ளது. இதனை தவிர இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழு சீன தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளது. மேலும் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவதற்கான புதிய முதலீடுகள் குறித்தும் பெய்ஜிங்கில் பேச்சுவார்த்தைகளின் போது அவதானம் செலுத்தப்படும். அது மாத்திரமன்றி சீன கப்பல்கள் வருகை குறித்து ராஜதந்திர நெருக்கடிகளை இலங்கை எதிர்கொள்கின்றது. கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மூலோபாய ஒத்துழைப்புகளை முன்னிலைப்படுத்தி சீன கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கான விசேட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதன் அடிப்படையில் பல சீன கப்பல்கள் இலங்கைக்கு வந்தன. இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ராஜதந்திர நெருக்கடியால் சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவது ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தப்பட்டது. அந்த கால எல்லை எதிர்வரும் ஜனவரி மாதம் 15 முடிவடைகின்ற தருணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவில் தங்கியிருப்பார். எனவே இலங்கைக்கு சீன கப்பல்கள் விஜயம் செய்வது தொடர்பிலான ராஜதந்திர அணுகுமுறையை முன்னிலைப்படுத்தி இருதரப்பு பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரியரசி கேதீஸ்வரன். நன்றி.